விசேஷித்தவன் ராஜா, அதை நம்ம யோசிப்போம். அல்லேலூயா. அதை நம்ம நினைத்து ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நன்றி சொல்லுகிற ஒரு ஜீவனம் பண்ண வேண்டும். ஆமென். உற்சாகமாக இந்த பாடலை கரலை தட்டி பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காக்க பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். நாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. நாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான்
இதனால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியான என்னையோ பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையோ பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஆர்ப்பரிப்போம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். என்னை முன்குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை
ஆராதிக்கின்றோம். கரங்களை சேர்த்து உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் நல்லவர் என்று? உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றி, பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றி நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே. அவர் இறுதி வரை உங்களை நடத்துவார். அவர் உண்மை உள்ளவர். உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜா உம்மை தவிர. வேறு ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜா உம்மை தவிர. உம்மை தவிர. சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா, சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா, பலன் தந்தீரையா. வேறு ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. வேறு ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜா உம்மை தவிர. உம்மை தவிர. இரக்கத்தின் சிகரமே, இதயத்தின் தீபமே. இரக்கத்தின் சிகரமே, இதயத்தின் தீபமே. இதயத்தின் தீபமே. வேறு ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜா உம்மை தவிர. உம்மை தவிர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலகரபதுரி ஷலபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களை மூடுகிறது. சத்துரு வல்லமை மெழுகு போல உருகி போகிறது. ஹல்லேலூயா. பரலோக அக்கினி, பரலோக அக்கினி உங்கள் நுகங்களை முறிக்கிறது. ரிகாபாதுரி ஷலா
பாபா. ஏசாயா நாவை தொட்ட அக்கினி உங்களை தொடுகிறது, பரிசுத்தமாக்குகிறது. ஆண்டவரே இவர்களை தொடுவீராக, இவர்களை பரிசுத்தமாக்குவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Yes, yes. Hallelujah. 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 அப்படி அர்ப்பணித்து சொல்ல முடியுமா? வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம்மையே தழுவினே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர. என் வாழ்நாள் எல்லாம் உம்மையே தவிர, உம்முடைய வழியிலே நடக்கும். ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, என் ஆசையெல்லாம் உம்முடைய கரத்தை பிடித்து நடப்பதுதான். ஆண்டவரே எனக்கு வேற ஒரு ஆசை இல்லை. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. என்னை காக்கும் தெய்வமே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர. எஸ், தேவ மகிமை, தேவ தவிர. அநேகர் தரிசனங்களை காணப்படும். கண்களை திறந்தருளும். சத்தத்தை கேட்கும்படி செவிகளை திறந்தருளும். தவிர, உம்மை தவிர. மனமிறங்கி நீரே, மறுவாழ்வு தந்தீரே. மனம் இறங்கி நீரே, மறுவாழ்வு தந்தீரே. மறுவாழ்வு தந்தீரே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர. உம்மை தவிர என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து. ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, இந்த உலகத்தில் வேறு ஆசை தவிர. உம்மை தவிர. சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா. சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா.
ராஜா உம்மை தவிர உம்மை தவிர ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. தாகத்தோடு ராஜாவும் பிரசன்னம் போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா ஆஹா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. இன்னும் உம்மை அறியணுமே சொல்லுங்க. இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டு சேரணுமே இன்னும் கிட்டு சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம் அன்பு ஒன்றே போதுமையா. உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னா கரங்களை உயர்த்தி பிரசன்னா தேவ பிரசன்னா ஆஹா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே என்னை கைவிடாத தூயவரே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா ஆஹா பிரசன்னா தேவ மகிமை பிரசன்னா தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னா ஆஹா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் ஆண்டவர் இரட்சகரமாகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் கர்த்தர், நீர் ஆண்டவர், என் இரட்சகர், என் மீட்பர், என் அடைக்கலம், என் கோட்டை, என் நங்கூரம், எனக்கு ஜெயக்கொடி ஆண்டவரே. நீர் இல்லாமல் எனக்கு வாழ்வில்லை. நீரே என் ஜெயம், நீரே என் மகிழ்ச்சி ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதல் நீர் மகிமை அடைவீராக, நீர் மகிமை அடைவீராக. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே நீர் மகிமை அடையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இயேசு இந்த இரண்டாவது ஆராதனையில் கலந்து கொள்ள வந்த உங்களை வாழ்த்துகிறேன். I greet everyone who have come to participate in the second service. விசேஷமாக ஆன்லைன் வியூவர்ஸை நான் வாழ்த்துகிறேன். Especially I greet and wish the online viewers. கடந்த வாரம் ஈஸ்டர் பண்டிகையை நீங்கள் சிறப்பாக கொண்டாடி இருப்பீர்கள். I hope you have celebrated the Easter festival last week. இந்த வாரம் அதிலும் மேன்மையான ஒரு நல்ல தேவ செய்தியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். Today we are going to listen a very great message than the previous one. ஆண்டவர் ஒரு மகிமையான தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார். God has given a glorious message. அது நம்மை தட்டி எழுப்ப போகிறது. And I assure that it going to knock and it will rise up. ஆண்டவருடைய ஊழியத்திலே நாம் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய போகிறது. Amen. And it will help us to rise up in the ministry of God. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு For today's word of God gospel is gospel. சுவிசேஷம் Is gospel. ஹல்லேலூயா. Hallelujah. சுவிசேஷம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். Today we are going to meditate the Bible in the topic the gospel. மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். Let us read Mark chapter 14 verse 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமியிலே உலாவி அநேகருக்கு தரிசனமானார். After Jesus has risen for 40 days he was in this world and showed himself to many people. 40வது நாள் தன் சீசர்களுக்கும் அநேகர்களுக்கும் ஒலிவா மலையிலே தரிசனமாகி கடைசியாக ஒரு வார்த்தையை அவர்களோடு பேசினார். And at the 40th date he revealed himself to the disciples and said a word. அவர் பரமேறுவதற்கு முன்பாக கடைசியாக தன் சீசர்களுக்கு கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், The thing that he had commanded to his disciples before he went into heaven is மத்தேயு 28:16 வாசிப்போம். Matthew chapter 26 verse 16. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இறுதியாக அவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால், And at the end what is the command that he gave to people is, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். That you must go all around the nations and preach the gospel. அன்பு பிள்ளைகளே, My beloved children, சுவிசேஷம் அறிவிப்பது, the preaching of gospel, அது நம்மேல் விழுந்த கடமை. It's an oath that is kept on us. 1 கொரிந்தியர் 9:16 வாசித்து பாருங்கள். If we read 1 Corinthians chapter 9 verse 16, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அன்பு பிள்ளைகளே, Hallelujah. My beloved children, அநேகருக்கு தேவ ரகசியம் கொடுக்கப்படவில்லை. For many the secret of God is not revealed to them. உங்களுக்கு அநேக தேவ ரகசியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For you many secrets have been revealed by God. அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, It's not for your blessing alone, உங்கள் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதற்காக. But also others should be blessed through you. இயேசு கிறிஸ்து சொன்னார், Jesus said, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு போதனை செய்யுங்கள். Jesus said that you should preach them so that they also will follow and observe the commandments that I have given to you. இந்த சபையிலே போதிக்கப்படுகிற ஒவ்வொரு வசனமும் வார்த்தைகளும் உங்களுக்கு மட்டுமல்ல,
உங்கள் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட. Amen. கரங்களை தட்டி. Amen. The words and the verse that have been preached here in the church is not only for you but also to others through you. சுவிசேஷம் அறிவிப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. Preaching of the gospel, it's our responsibility and necessity. சரி, சுவிசேஷம்னா என்ன? Okay, what is mean by gospel? ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. சுவிசேஷம்னா என்ன? Jesus told that you should preach the gospel all over the nation. First, what is mean by gospel? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன சுவிசேஷம்னா என்ன? Can you say? அவர் நமக்காக பிறந்து மரித்தது சுவிசேஷம். அடுத்தது, He has born and died for us. நம்மளுடைய பாவங்களை மன்னித்து அவர் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம். அடுத்தது, Forgive and accepted as your children. ஏப்பா இப்படி முழிக்கிறீங்க? சுவிசேஷம்னா என்னப்பா? உலகத்தில் வந்தார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கப்பட்ட மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார், மீண்டும் நம்மை எடுத்துக்கு செல்ல வருவார். இயேசு நம் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க மனுஷனாய் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார் என்பது சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அன்பு பிள்ளைகளே, My beloved children, இன்னைக்கு அநேகர் சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி தெரியுமா? today how many people preach gospel is that? எங்க சர்ச்சுக்கு வாங்க. They will say that come to our church. அடுத்தது, எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணா உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும். And next they will say that if my pastor prays for you, you will be healed or goodness will come unto you. மூணாவது என்ன தெரியுமா அவங்க சொல்ற சுவிசேஷம்? Do you know what is the third gospel that they will say? இதெல்லாம் கும்பிடாதீங்க, இயேசுவை கும்பிடுங்க. Is that don't worship the other gods and all, just worship Jesus alone. இன்றைக்கு அநேகருடைய சுவிசேஷம் இதுவா தான் இருக்குது. Today everyone's gospel is this only. ஜனங்கள் ஏன் உங்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு எரிச்சல் அடைகிறார்கள், கோபப்படுகிறார்கள் தெரியுமா? Do you know why people are getting angry after listening to your gospel? உங்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்படல, சபைக்கு வரலன்னு தெரியுமா? Do you know why people did not been saved in Christ and come into church because of your gospel? நீங்க சொன்னது சுவிசேஷமே இல்ல. Because you did not tell gospel itself. அல்லேலூயா. Hallelujah. சுவிசேஷம் என்றால் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். Let us see what is meant by gospel now. 1 கொரிந்தியர் 15:1 எடுத்து வாசிப்போம். Let us read 1 Corinthians chapter 15 verse 1. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். 12 பேருக்கு தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். அன்பு பிள்ளைகளே, சுவிசேஷம்னா என்ன? My beloved children, what is mean by gospel? வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்து நமது பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். Amen. முதல் காரியம். The first thing is that Jesus Christ died for our sins according to the scriptures. இரண்டாவது, நமது பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். And second is God was died on the cross and buried for us. மூன்றாவதாக கிறிஸ்து நமது பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். Amen. On the third day our Lord or God had died for us for our sins and rose on the third day. நான்காவதாக இயேசு கிறிஸ்து நமது பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து அநேகருக்கு தரிசனமானார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Our God has not only died, buried and rose on the third day, but he showed himself to many disciples like 500.
அல்லேலூயா. Hallelujah. சுவிசேஷம்னா என்ன? What is meant by gospel? ஒன்லி 4 பாயிண்ட் தான். Just only 4 points. சொல்லுங்க. ஒன்லி 4 பாயிண்ட் தான் சுவிசேஷம். Say just only 4 points for gospel. இயேசு கிறிஸ்து That Jesus Christ, வேத வாக்கியத்தின்படி according to the scripture, நமது பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். he died for our sins on the cross. இரண்டாவது அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். And second, he has buried. மூன்றாவது அவர் உயிர்த்தெழுந்தார். And third, he has rose. நான்காவதாக அவர் அநேகருக்கு தரிசனமானார். இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். Amen. And fourth, he showed himself to everyone and now he is alive. சுவிசேஷம் என்பது ரொம்ப ஈஸியானது தான். The gospel is a very easy thing. அல்லேலூயா. Hallelujah. நாம தான் ரொம்ப அதை பெருசா நினைக்கிறோம். We are only thinking it as a complicated one. இயேசுவை அறிந்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது லேசான காரியம். The one who know Jesus, for them it's very easy to preach gospel. இயேசுவை அறியாதவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். But it's very difficult to the person who does not know Jesus. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை நீங்க திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். For that you should read the 4 book like John, Matthew and Luke, Mark. நீங்கள் கிருபையின் காலத்திலே இருக்கிறீர்கள். And you are in the days of grace. இந்த நாட்களிலே உங்களுக்கு கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In these days you have been given with the grace and the truth. நம்ம முன்னோர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. For our ancestors they have been given the laws. அது மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. The laws have been given by the Moses. உனக்கும் எனக்கும் கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But for you and me the truth and the grace have been given by Jesus Christ. நீங்கள் சத்தியத்தை அறிய அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Amen. When you keep on know the truth and again and again, and that truth will give you freedom. எது சத்தியம்? And what is the truth? இயேசுவை அறிவதே சத்தியம். The knowing of Jesus is the truth. இயேசுவை எப்படி அறிந்து கொள்வது? How can we know Jesus? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை நீங்க திரும்ப வாசிக்கும்போது இயேசு யார், எதற்காக பூமிக்கு வந்தார், எதற்காக சிலுவையிலே மரித்தார், எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எதற்காக உயிர்த்தார், அவர் எப்பொழுது திரும்பி வரப்போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். Amen. When you keep on read the 4 books, the Matthew, Mark, Luke, John, and you will come to know that why did Jesus come, died, buried and rose again and living for us. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை வாசிக்கிற அளவு கூட மக்கள் புதிய ஏற்பாட்டை வாசிப்பது இல்லை. Today many people are more interested in reading the old scripture, that is the Old Testament, but they are not so much interested in New Testament. அது நிழல். But the Old Testament is the shadow. அதை அறிந்து கொள்ளணும். We should know that. ஆனால் நிஜமே. But the New Testament is the present. இதை நீங்கள் அதிகமாய் வாசிக்க வேண்டும். But we should read and meditate more and more about the New Testament. இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற எனக்காக உனக்காகவும் தேவன் நேரடியாய் வந்து கொடுக்கப்பட்ட சத்தியம். This is the book that is given for you and me through Jesus Christ, so lively. அல்லேலூயா. Hallelujah. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. சரி, சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி? Now how to preach the gospel? ஒரு 8 பாயிண்ட் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். I would like to teach 8 points of it. அல்லேலூயா. Hallelujah. முதலாவதாக தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். First of all we should say that God loves you. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். Each and every person in this world that God loves them. ஏன்? Why? நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். Amen. Because we all are his children. நீங்கள் ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிப்பீர்களானால், if you preach a gospel to them, நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டிய காரியம், the first thing that you should tell them is இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus loves them. தேவன் உங்களை நேசிக்கிறார். That God loves them. அல்லேலூயா. Hallelujah. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. Bible also says the same. யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நித்திய
நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. கரங்களை தட்டி தேவனை அன்பு சகோதரனே சகோதரிகளே, My beloved brother and sister, உங்களை நேசித்து உங்களை பாவத்தில் மீட்பதற்காக தன் குமாரனையே உங்களுக்காக சிலுவை மரணம் வரைக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். Amen. Because he so loved you, for you he surrendered for the death and burying and rose again. தன் குமாரனையே கொடுத்தவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம். The one who gave himself and his son is more than enough to give all other things. நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானம், நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷம், நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை, நீங்கள் எதிர்பார்க்கிற அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி. Amen. The happy, the peace and the deliverance that you are expecting, these things are so easy and possible for our God to give to you. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று முதல்ல போதிக்க வேண்டும். First we should preach that God loves them. இரண்டாவதாக, and second is, நீங்கள் ஒரு பாவியாக இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். and second you should make them realize that they are the sinners. நீங்கள் ஒரு பாவி, நீங்கள் ஒரு பாவத்திலே இருக்கிறீர்கள் என்பதை நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். Amen. We should make them realize that they are in the sin. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். Romans chapter 6 verse 23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. போதும் பாருங்க, உலகத்தில் நீதிமான் என்பவன் ஒருவனுமே இல்லை. In this world there is no one called as righteous man. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். Each and everyone had done sin and went in short of the glory of God. அவங்க கேட்பாங்க, ஒருத்தர் கூட இல்லையான்னுவாங்க. And they will ask that not even one is there. நிச்சயமாகவே ஒருத்தரும் இல்ல. Really there is no one. காரணம் என்ன? What is the reason? ரோமர் 5:12 வாசியுங்கள். Let us read Romans chapter 5 verse 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நம்மளுடைய ஆதி தகப்பன் ஆண்டவராகிய தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விலக்கின கனியை சாப்பிட்டு பாவம் செய்ததனாலே அவன் மூலமா எல்லாருக்குள்ளேயும் பாவம் வந்தது. Because our ancestor Adam did not obey God and ate that fruit which should not be eaten, so through him the whole world has been occurred and went into the sin. இதற்கு பேர் தான் ஜன்ம பாவம். This is called as ancestral sin. இது கத்தோலிக்க திருச்சபையில் அழகாக சொல்வார்கள். இந்த பாவத்துக்கு என்ன பாவம்? ஜென்ம பாவம். ஜன்ம பாவம் என்னன்னா, தலைமுறையாக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்குள்ளே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பாவம். Ancestral sin is the sin that is coming from generation to generation, whether we like or we don't like, but it will come unto you. சின்ன குழந்தையா இருக்கும். It would be a very small child. அந்த பிள்ளை பாருங்க டக்குன்னு ஒரு பொய் சொல்லும். If we see that she will suddenly say a lie. இங்கெல்லாம் சக்கரை எடுத்து சாப்பிட்டியான்னு அம்மா கேட்கும், அது இல்லைன்னு. For example, if mom says that did you eat the sugar, seeing that sugar on her mouth, and she will say reply that I did not. யாருக்கு அதுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க பொய் சொல்லணும்னு? Who did teach her that to say lie? அதான் ஜென்மத்திலே, அது பிறப்பிலே வருகிறது. அதான் தாவீது சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. We can see this this is the thing that coming through the generation, and in Bible David says that my mother had conceived me in sin. ஒரே ஆதாமின் கீழ்ப்படியாமையினால எல்லாரும் பாவிகளானார்கள். Because of the disobedience of Adam, that one person, all have been came into the sin. இன்னொரு பாவம் கர்ம பாவம். Then another sin is the sin that are coming because of us. அது நமக்கு இது நல்லது இது கெட்டது என்று நாம் அறிந்த பின்பு நாம் அறிந்தே செய்கிற தவறுகள், அதுக்கு பேர் தான் கர்ம பாவம். And it's our sin, which is the sin which we do knowingly and unknowingly after our conscious. இந்த ஜன்ம பாவத்திலும் கர்ம பாவத்திலும் மனிதர்கள் சிக்கி பாவிகளாக இருக்கிறார்கள். People are become
became sinners because of this ancestral sin and because of our sins. இந்த பாவத்தினால இந்த பாவம் ஜனங்களை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது. And this sin is making the people to get away from God. தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாதபடி தூரப்படுத்துகிறது. And it making them to not listen to the word of God. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்காதபடி தேவனை விட்டு இந்த பாவம் ஜனங்களை தூரப்படுத்துகிறது. And this sin is also making them to not receive the blessings of the God. அதனால் தான் குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் இத்தனை வேதனைகளும் பிரச்சனைகளும் வருகிறது. So only there are a lot of troubles and problems in the personal life and in the family life of the people. வாசிங்க ரோமர் 5:12. Let us read Romans chapter 5 verse 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், ஒரே மனுஷன பாவம் வந்தது, பாவத்தினாலே மரணம் வந்தது. ஆத்ம மரணம், சரீர மரணம், ஆசீர்வாத மரணம் வர ஆரம்பித்து விட்டது. Because of the one person's sin and the whole world have been entered into sin, and because of his soul's death there was also death of the blessing and everything. ரோமர் 6:23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Romans chapter 6 verse 23 says that ஆதாம் பாவம் செய்த உடனே அவனுக்குள்ளே மரணம் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. After Adam has committed sin and the power of death is being empowered, encountered, it covered him. ரோமர் 6:18 எடுத்து வாசியுங்கள். Let us read Romans chapter 6 verse 18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, ரோமர் 6:18 ஆகையால் ஒரே மீறுதலாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதி ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, My beloved children, ஒரே மனுஷனுடைய மீறுதல் எல்லாருக்குள்ளே வந்தது. The one man's disobedience had come to all other people. அந்த பாவத்துக்கான தண்டனை என்னன்னா மரணம், ஆக்கினி. And the result of that disobedience is the death and the hell. அக்கினி கடல் வேதனையான இடம். And it's hell. Hell is a sea of fire and the trouble and problem. அல்லேலூயா, Hallelujah. உடனே அவர்கள் கேட்பார்கள், இதற்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? Then all people will ask, is there any other way to get out of it? உங்களுக்கே தோணுதில்ல? You people also thinking the same, right? இந்த ஜன்ம பாவத்தில் விடுதலையாக வழி இல்லையா? And you people are asking that is there any way to get out of this ancestral sin? இந்த கர்ம பாவத்தில் விடுதலையாக வழி இல்லையா? And to get out of my sin. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, The next point இயேசு உனக்காக சிலுவையிலே மரித்தார். கரங்களை தட்டுங்க. மூன்றாவது பாயிண்ட் என்ன? The third point is that Jesus Christ had died for you. இயேசு உனக்காக மரித்தார். Lord Jesus Christ had died for you. ரோமர் 5:8 வாசிங்க. Let us read Romans நாம் chapter 5 பாவிகளாய் இருக்கையில், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் இந்த ஜென்ம பாவத்திலிருந்து கர்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்து பூமியிலே பிறந்து நம் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். Amen. For us to get freedom and been delivered from this ancestral sin and our sin, Lord Jesus Christ had died on the cross for us. பேதுரு இது மிக அருமையாக எடுத்து சொல்லுகிறார். Peter is explaining it very well. 1 பேதுரு 2:24 வாசிங்க. Let us read 1 Peter chapter 2 verse 19. நமது பாவங்கள் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் தாமே நமது பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவையிலே சுமந்தார். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் கிறிஸ்து சிலுவையிலே தமது சரீரத்திலே சுமந்து தீர்த்தார். Amen. For he has took the sin of the whole world, the whole world people, and took on himself and died for them. தவறு செய்கிறவன் தண்டிக்கப்பட வேண்டும், அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும். The one who had done mistake should be died and should be thrown into the hell.
தவறு செய்தவனுக்கு அவமானம் உண்டு, தண்டனை உண்டு. The one who had done mistake, for him it's a shame and the hell. அந்த தண்டனை அவமானத்தை தான் கிறிஸ்து சிலுவையிலே அடைந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். So God has taken that shame and that death and hell towards him and died for them. சொல்லணும். You should say that. ஜன்ம பாவத்திலிருந்தும், and I was in the ancestral sin, உங்க கர்ம பாவத்திலிருந்தும், and I was in the my sin, விடுதலை ஆகிறதுக்கு ஒரே வழி, that there is a one way to get out of it. இயேசு கிறிஸ்து உங்க பாவத்தை சிலுவையிலே சுமந்து கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிப்பது. Is the way that you should believe that he had died for all your sins, for all your ancestral sin on the cross. பல சரீர முயற்சி செய்வதனால் உங்களுக்கு பாவ பரிகாரம் இல்லை. There is no way to get out if you do some physical inactions like that. ஏற்கனவே அவர் உங்களுக்காக பாவ பரிகாரம் செய்து விட்டார் என்று நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். You should make them understand that before itself he had died for you and he had done the ransom for your sins. Hallelujah. Hallelujah. முதல் பாயிண்ட் என்ன? சுவிசேஷத்தின் முதல் பாயிண்ட் என்ன? What is the first point? தேவன் உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. இரண்டாவது, The second, நீங்கள் பாவிகள், பாவத்தில் இருக்கிறீர்கள். and you are the sinner, you must realize that you are a sinner. மூன்றாவது என்ன? இயேசு உன் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். நான்காவது பாயிண்ட் என்னன்னா, இயேசு உன் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். And the third point is Lord Jesus Christ had died for you, and the fourth is the Lord has buried. 1 கொரிந்தியர் 15:4 வாசிங்க. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். Amen. My beloved children, இந்த அடக்கம் பண்ணுவதை பற்றி அநேகர் சரியாக பிரசங்கிப்பதில்லை. many of them do not preach exclamatorily and properly about this burying. அடக்கம் பண்ணப்பட்ட காரியம் மிகவும் முக்கியமானது. And this burying, the concept of this burying is very important. அவர் நமது பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து அவர் கல்லறையிலே வைத்து அடக்கம் பண்ணப்பட்டார். For our sins he have been died and have been buried on the tomb. வேதம் சொல்லுகிறது, Bible says, அவர் மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டு அவர் மரணத்தின் சாயலிலே நீங்கள் இணைக்கப்பட்டால் அவள் உயிர்த்தெழுதலின் சாயலில் நீங்கள் இணைக்கப்படுவீர்கள். If you are linked and been joined with the cloth of death, and you will also be joined with the cloth of resurrection. நாம் மறுபடி பிறக்கிற அனுபவத்தை எந்த இடத்திலே பெறுகிறோம் என்றால், when will we get the experience of resurrection is, நான் சாத்தானுடைய ஜனங்களாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் எப்பொழுது மாறுகிறார்கள் என்றால், when the people of Satan will change into the people of God is, ஒருத்தன் பாவியா இருக்கிறவன் பரிசுத்தவானாய் எப்பொழுது மாறுகிறான் என்றால், when the sinner will become sanctified, a priest one is, அவன் மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது, only when he dies and have been buried. இயேசு உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு சிலுவையிலே மரித்தார். God has taken the sin of the world and died on the cross. அவர் பாவத்துக்கென்று சிலுவையிலே மரித்தார். For sin he had died on the cross. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். And he have been buried. ஆனா but மூன்றாவது நாள் But he rose on the third day. பரிசுத்தவானாக உயிர்த்தெழுந்தார். Amen. But he has rose as a holy man, sanctified man, a priest in the third day. வேதம் என்ன சொல்லுகிறது? What does Bible says is, அவர் மரணத்தின் சாயலிலே நீங்கள் இணைக்கப்பட்டால், if you have been clothed with the death of Christ, அவர் உயிர்த்தெழுதல் சாயலிலே இணைக்கப்படுவீர்கள். and will also will be clothed with the resurrection. நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறீர்கள்? When will you receive the salvation is? எப்பொழுது பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள்? When will you get the holy is? இந்த பாவ சரீரம் இனி எனக்கு வேண்டாம். When you say that this sinful body, I don't want this sinful body. இந்த ஜென்ம ஸ்வாபமுள்ள இந்த ஜென்ம பாவம் நிறைந்த இந்த சரீரம் எனக்கு வேண்டாம். When you say that I don't want this body which has the ancestral sin and the habitation. இந்த கர்ம பாவம் நிறைந்த இந்த சரீரம் எனக்கு வேண்டாம். When you say that I don't want this body which has my own sins and curse. உயிர்த்தெழுந்த இயேசு பரிசுத்தராய் இருக்கிறதை போல நான் பரிசுத்தராய் வாழ விரும்புகிறேன். And I like to live as Jesus who was so holy, and I want to live நான் பாவத்துக்கு மரிக்க விரும்புகிறேன். And I like to die for sin. நான் நீதிமானாய் வாழ விரும்புகிறேன். And I like to live for righteousness.
tears, நீங்கள் இருதயத்தில் தீர்மானித்து, when you declare in your heart, உங்கள் சரீரங்களை பாவம் ஆளாதபடி, and let the sin not rule over your body, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, and when you surrender to the Lord, அந்த பாவ சரீரத்தை சிலுவையிலே அறையப்படவும், and to surrender that sinful body to be crucified on the cross, இயேசுவோடு கூட கல்லறையில் அடக்கம் பண்ணப்படவும், and also surrender to be buried with Jesus on the tomb. உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால், And if you surrender, உயிர்த்தெழுந்த இயேசுவின் புதிய சரீரத்தை போல பரிசுத்தமான சரீரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். likewise you will receive the body which is so holy as Jesus received on the third day. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, அல்லேலூயா. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. இந்த இடத்துல ஞானஸ்தானத்தை பற்றி போதிக்க வேண்டும். And this place you should preach about baptism. உங்க ஜன்ம சுவாபமுள்ள சரீரம் உங்களுக்கு வேண்டாம் என்றால், If you don't want the body which has the ancestral sin and habitation, கர்ம பாவமுள்ள சரீரம் உங்களுக்கு வேண்டாம் என்றால், if you don't want the body which has your sins, own sin, புதிதான சரீரம் உங்களுக்கு வேண்டும் என்றால், if you want a new body, பழைய சரீரத்தை அடக்கம் பண்ண வேண்டும். you should bury the old body, அப்பொழுதுதான் புதிய சரீரத்தை நீங்கள் பெற முடியும். so that you can get the new one. எப்படி பெற்றுக்கொள்வது என்று கேட்பார்கள். If someone asks that how to get it, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். and you should pray that, oh Lord, please forgive my sins and my curse and everything. உங்க பாவம் சரீரம் அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக அடையாளமாக நீங்கள் தண்ணீரிலே மூழ்க வேண்டும். And in symptoms, as a sign that your old body is been buried, and you should be should be dipped into the water. நீங்கள் புதிய சரீரத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக தண்ணீரிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று போதிக்க வேண்டும். Amen. And you should preach that as a sign you have attained a new body, you should rise up from the water. அதற்காக நீங்களே போய் ஏதோ ஒரு நதியில மூழ்க கூடாது. For that you yourself should not just dip and stand in the water. அல்லது ஒரு குடம் தண்ணி எடுத்து உங்க தலை மேல ஊற்றி கொள்ள கூடாது. Or else you should not pour a pot of water on yourself. பரிசுத்தவானுடைய ஊக்கமான ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். For the Bible says that the deep prayer of a righteous man will save you. அவன் பாவம் செய்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். And if he had done sin, and that sin will be forgiven. பாஸ்டர் உங்க பாவ மன்னிப்புக்காக அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்து, for pastor will pray for your sins forgiveness. கர்த்தர் உங்களுக்கு புதிய சரீரத்தை புதிய வாழ்வை கொடுக்கும்படி ஜெபம் பண்ணி, and he will pray for you to God that God should give you a new flesh and everything. உங்க பழைய பாவ சரீரத்தை தண்ணீரில் அடக்கம் பண்ணுவார். and he will bury your old body on the water, in the water. உங்களுடைய மூக்கை பிடிச்சு அப்படி தண்ணிக்குள்ள அப்படி மூழ்க வைப்பார். he will shut your nose and he will pull you down on the water. அதோட உங்க கர்ம பாவம் ஜன்ம பாவம் ஒளிந்து போய்டும். Amen. From that moment your ancestral sin, your sin and everything, a curse will be get off from you. பாவ சரீரம் ஒளிந்து போகும். and your sinful body will get off from you. நீங்க தண்ணீரில் இருந்து வெளியே வரும்போது, and at the moment when you get out of the water, புதிதானவர்களாய் காணப்படுவீர்கள். and you will become a new man. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், if someone is in Christ, புது சிருஷ்டியாய் இருக்கிறான். and he is a new born in Christ, பழையனதெல்லாம் ஒளிந்து போயிற்று. கரங்களை தட்டுங்க. all the old things have died. நீங்கள் புதிதாக மாறுவீர்கள். and you will become new. இதுதான் ஞானஸ்தானம். This is called baptism. நீங்க சீக்கிரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். and you should teach that you should surely get it soon. சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி என்ற தலைப்பிலே உங்களுக்கு சில பாயிண்ட்களை சொன்னேன். என்னன்னா சொல்லுங்க. what are the points that I preached? முதல் பாயிண்ட், தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று போதிக்க வேண்டும். Jesus loves you. நீங்கள் பாவத்திலே இருக்கிறீர்கள் என்பதை குறித்து போதிக்க வேண்டும். இயேசு உங்கள் பாவத்துக்காக வேத வாக்கியத்தின்படி மரித்தார் என்று போதிக்க வேண்டும். இயேசு உங்கள் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று போதிக்கும். நான்காவது, ஐந்தாவதாக, and fifth point is, தேவன்
இயேசுவை உயிரோடு எழுப்பினார். And God has rose Jesus on the third day. இயேசு மரித்தவர் கல்லறையிலே இருந்து விடவில்லை. Jesus did not die and buried on the tomb and did not been a dead one itself. பிதாவாகிய தேவன் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார். But the Father God had raised him on the third day. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 15 நாள். Let us read first அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து போதும். வேத வாக்கியத்தின்படி தேவனாகிய கர்த்தர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். As the scripture says, Jesus has rose on the third day. 1 கொரிந்தியர் 15:20 வாசிக்கிறீர்கள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். நித்திரை அடைந்தவர்களுடைய முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கரங்களை தட்டுங்க. பாவம் செய்தவர்கள் எல்லாம் மரித்து 4000 வருஷமாக மரித்து எல்லாரும் பாதாளத்துக்கு போனார்கள். For past 4000 years all the people have done sin and went into the hell. ஆனால் முதல் முறையாக கிறிஸ்து மரித்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து முதலாக அவர் உயிர்த்தெழுந்தார். But for the very first time Jesus Christ had died for sin and buried and rose on the third day as a holy one. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஒருவன் மூலமாக மரணம் உண்டானதைப் போல as through one person the death occurred the whole one. ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனாலே மரணம் உண்டானதைப் போல as because of one person's disobedience all the world have been occurred by sin. இரண்டாவது மனிதனாகிய கிறிஸ்து, இரண்டாவது பிந்தின ஆதாமை கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து மரணம் பரியந்த கீழ்ப்படிந்ததினால ஜீவன் உண்டாயிற்று. கரங்களை தட்டுங்க. Because of the second Adam, which is a later Adam, who is Jesus, because of his disobedience till his death, because of his obedience to the Father till his death, the life had come into us. அவரை விசுவசிக்கிற நாமும் உயிர்த்தெழுவோம். And we who believe in him also will rise on one day. இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாசத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். Jesus Christ has risen and now sitting on the right side of Father. நாம் அவரை விசுவசிக்கிற நாமும் உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே அவருக்கு வலது பாசத்திலே வீற்றிருப்போம். கரங்களை தட்டி. We also who believe in Jesus will sit on the right side of him one day. அன்பு பிள்ளைகளே, my beloved children, இந்த உலகத்தில் அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாதவர்களாய் இருக்கிறார்கள். People of this world do not know what will happen next. கண்ணிருந்தும் குருடராய் இருக்கிறார்கள். They are also blind who have eyes. சிலர் எதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Many people are saying something and blubbering. வேதம் சொல்லுகிறது மனுஷன் பிறப்பதும் ஒரு முறை, but Bible says that a man will born மரிப்பதும் ஒரு முறை and die for once, நியாய தீர்ப்பு அடைவதும் ஒரே முறைதான், and get into judgment for once. பல முறை இங்க பிறந்து கொண்டு இருப்பதில்லை. We will not keep on being born again. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறதைப் போல, as Jesus has rose and being seated on the right side of Father, அவரை விசுவசிக்கிற நாமும் உயிர்த்தெழுவோம். we also who believe in him will also rise. நாமும் கூட நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் we will கொள்வோம். also will attain the eternal life. சுவிசேஷம் அறிவிக்கும் போது when you preach the gospel, இன்னொரு வாழ்வு உங்களுக்கு உண்டு என்பதை கண்டிப்பாக பிரசங்கிக்க வேண்டும். and you should see that surely there is an eternal life for you. அநேகர் இன்மைக்குரியதே பேசிக் கொண்டிருப்பார்கள். Many people will keep on speaking about the worldly thing, இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார், that God will give you healing, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், God will bless you. எல்லாம் கொடுக்கிறது உண்மைதான். God will provide everything, that is the truth. இதற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறார். Amen. முடிவில்லாத வாழ்வை கொடுக்கிறார். அதை பிரசங்கிக்க நீங்கள் மறந்துவிடக் கூடாது. Amen. Above all things that God has promised that he will give you heaven and the eternal life, that you should not forget about it. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாட
துணியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும். ஆறாவது பாயிண்ட் என்னன்னா, The sixth point is தேவனிடத்தில் செல்ல ஒரே வழி இயேசு கிறிஸ்து. the only way to go to God the Father is Jesus Christ. யோவான் 14:6 வாசிப்போம். Let us read John chapter 14 verse 6. அதற்கு இயேசு, நானே வழியும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா Hallelujah. நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கு, We should go to heaven, நாம் பிதாவினிடத்தில் செல்வதற்கு to go to Father, ஒரே வழி இயேசு கிறிஸ்து. the only way is Jesus. அவரை விசுவசிப்பதன் மூலமாக தான் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும். By believing in him only we can get into the eternal life. உலகத்தில் தெய்வங்கள் என்று பல இருக்கலாம். In this world there can be many named as gods and goddess, ஒன்றும் பரலோகத்துக்கு கொண்டு போக but முடியாது. nothing can help you to get into the heaven. காரணம் என்ன? What is the reason? நாம் செய்த பாவத்துக்கான பரிகாரம் செய்த தெய்வம் ஒன்றுமே இல்லை. Because there is no God who did ransom and the other thing for us. உன்னுடைய பாவத்துக்கு நான் பரிகாரம் செய்து விட்டேன் என்று சொல்லுகிற தெய்வம் ஒன்றாகிலும் உலகத்தில் உண்டா? Is there any God who tells that I have done that is I got the punishment for your sins and I have died for you? உனக்காக நான் பரிகாரம் செய்தேன் என்று சொல்லுகிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Amen. There is only one God who says that I have done the ransom for you. ஐயா, ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாலே ஒருத்தன் விட மாட்டேங்கிறான். My beloved children, in today's life, not even one person is leaving that if you owe him or if he owe you 10,000 rupees. அவனை விடுவிக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருவன் அந்த கடனை அடைக்க வேண்டியதா If இருக்கிறது. someone want to deliver him, other one should finish his owe or give 10,000 rupees. ஜன்ம பாவத்திலும் கர்ம பாவத்திலும் நீ விடுதலை பெறாமல் பரலோகத்துக்கு போய்விட முடியுமா? Can you get into heaven before getting deliverance from the ancestral sin and from your sin? சாத்தான் உன்னை விட்டு விடுவானா? Will the Satan leave you? இந்த உலகம் உன்னை விட்டு விடுமா? Or will this world leave you? அல்லேலூயா. Hallelujah. அதுக்கு பரிகாரம் செய்தால் தான் போக முடியும். Only when you done the ransom only you can get into it. அந்த கடனை அடைத்தாதான் போக முடியும். When you finish that owe only you can get into it. நாம் செய்த பாவ கடனை, ஆதாம் செய்த பாவ கடனை அடைத்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது கல்வாரியிலே அதற்கான கிரயத்தை இயேசு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அதற்கான கிரயத்தை தீர்த்தார். Amen. For அல்லேலூயா. Amen. Hallelujah. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, எஸ் இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஏழாவது பாயிண்டாக, The seventh point is நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைக்க வேண்டும் என்று போதிக்க வேண்டும். you should preach that you should keep your faith and trust on the Lord. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று போதிக்க You வேண்டும். should preach that you should keep your faith on the Lord. ஏன்னா விசுவாசத்தின் மூலமா தான் மீட்பு கிடைக்கிறது. Because through faith only we are getting the salvation. எபேசியர் 2:8 எடுத்து வாசிங்கள். Let us read Ephesians chapter 2 verse 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. ஒருவரும் பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வது. அல்லேலூயா. Hallelujah. அன்பு பிள்ளைகளே, My beloved children, ரொம்ப சைலண்டா இருக்கு, என்னாச்சு? ரொம்ப டீப்பா போயிட்டீங்களா? அல்லேலூயா. Hallelujah. ஒருவனுக்கு ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது? How a person gets salvation? ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான். Abraham did believe in God. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. And it was considered as good and righteous.
ஆபிரகாம் அவன் விசுவாசித்தான், தேவன் என் பாவத்தை மன்னிக்கிறவர், என்னை ரட்சிக்கிறவர் என்று விசுவாசித்தான். Abraham did believe that God is able to forgive my sins and he will accept me. அதற்கு அடையாளமாக பலிகளை செலுத்தினார். In sign of it, he had gave the sacrifice. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். And for us, God has been sacrificed on the cross. பேதுரு சொல்லுகிறதைப் போல, As Peter says, நமது பாவத்தை கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார். Amen. As Peter says, Jesus Christ had bared our sin on his body. அல்லேலூயா. Hallelujah. அதை நீ விசுவாசிக்க வேண்டும். And you should believe in that. என் பாவத்துக்காக, That for my own sin, நான் பெற வேண்டிய தண்டனையை, the punishment that I should get, கிறிஸ்து அவர் சரீரத்தில் அந்த பாவத்தை சுமந்து கொண்டு he bared on his own body, நான் பெற வேண்டிய தண்டனையை and the punishment that I should get, அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். Amen, he accepted on the cross. நான் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். Now I have been freed. நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். I have been delivered from the sin. அந்த தண்டனையிலிருந்து நான் I have தப்பிக்கப்பட்டிருக்கிறேன். been escaped from that punishment. இந்த விடுதலை கொடுத்தது கிறிஸ்து. And this freedom and the deliverance have been given by Christ. நீங்கள் அப்படி விசுவாசிக்கும் போதுதான் உங்களுக்கு Amen. மீட்பு கிடைக்கிறது. Only when you believe in these things, விசுவாசத்தினால் you'll get salvation. நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. அடுத்ததாக, the next point is, அவர்களை அர்ப்பணிப்புக்குள்ளாக நடத்த and வேண்டும். lead them into surrender. அல்லேலூயா. Hallelujah. அர்ப்பணிப்புன்னு எழுதி கொள்ளுங்கள். அடுத்த பாயிண்ட் என்னது? The next point is 8வது பாயிண்ட் அர்ப்பணிப்பு. being surrendered. ரோமர் 10:9 வாசிங்க. Let us read Romans chapter 10 verse 9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. 7 பாயிண்ட் சொல்லிட்டு 8வது பாயிண்ட்டுக்கு முழங்கால் படியிட சொல்லி, இயேசு என் பாவத்துக்காக சிலுவையில மரித்தார், நான் பெற வேண்டிய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டார், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், திரும்பி வரப்போகிறார், எனக்கு அவர் உயிர் தெழுதை போல நானும் உயிர் தெழுவேன் என்று சொல்லி அவங்க நாவினாலே அறிக்கையிட வைக்க வேண்டும். Amen. After saying this first 7 points, the 8th point is make them to kneel down and make them to confess the things that I'm going to say, that Lord Jesus Christ died for my sin and been buried in the tomb and have been risen on the 3rd day as a holy one and being seated on the right side of the Father. இந்த 7 பாயிண்ட்டும் அவங்க திரும்பமாக அவங்க நாவினாலே அறிக்கையிட வைக்க வேண்டும். You should make them to confess the 7 points which have been taught through their mouth. முதல் பாயிண்ட் என்ன? What is the first point? தேவன் என்னை நேசிக்கிறார். That Jesus loves me. அவர் என் பாவத்துக்காக மரித்தார். And he have been died for my sin. அவர் எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். He has been died, been buried for me. அவர் எனக்காக உயிரோடு கூட எழும்பினார். And for me he has been risen on the 3rd day. அவர் இல்லாமல் எனக்கு நித்திய ஜீவன் இல்லை. And without him there is no eternal life for me. நான் அவரை விசுவாசிக்கிறேன். And I believe in him. இதை அவங்க நாவினால அறிக்கையிட வைத்து, if you make them to confess these things through their mouth, இயேசுவே என் தெய்வம், and that Jesus Christ is the Lord, இயேசுவே என் ஆண்டவர், and he is my savior and Lord, இயேசுவே என் மீட்பர் என்று அவங்க நாவினால அறிக்கையிடும்போது அவளுக்கு ரட்சிப்பும் மீட்பும் உண்டாகும். அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். When they confess these things, they will get the salvation and they will become the child of God. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, உனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா.
உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை the word of God which says that you should go all over the nation and preach the gospel. ஆதி சபையார் மிக நேர்த்தியாக செய்தார்கள். This have been exercised by the old Christians in the apostle book very well. அப்போஸ்தலர் 8:4 சொல்லப்படுகிறது சிதறிப்போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று. And in the book of Acts chapter 8 we can see that the people who have been scattered had preached the gospel all over the world where they went. அப்போஸ்தலர் 17:6 சொல்லுது உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று உலகம் கலங்கினது அவர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தினால் உலகத்தை நிரப்பினார்கள். Amen. In the book of Acts chapter 17 verse 6 says that the people who have turned the world upside down have come here also, they cried. 12 அப்போஸ்தலர் தோமா என்கிற சீசன் இந்தியாவுக்கு வந்து கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து சுவிசேஷத்தினால் இந்தியாவை நிரப்பினார். And Thomas, which was one of the disciples of Jesus, had come to India and preached the gospel and changed the India upside down. அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கென்றே புறப்பட்டு சென்றார்கள். And they went to preach the gospel itself. அவர் முழு நேரமாக கிராமமாக ஊராக பட்டணமாக சென்று இயேசுவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். Not for any other reason but to preach the gospel. They went to the villages, towns, cities and for everywhere. மார்க் 16:20 சொல்லுது அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று. And Bible says that wherever they go and preach, they done miracles, and through miracles and signs, the word they are saying have been confirmed. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:34 சொல்லுகிறது அவர்கள் மீது தேவனுடைய கிருபை இருந்ததா. And in the book of Acts it says that on them there was the fullness of grace. அன்பு பிள்ளைகளே, my beloved children, ஆதி சபையார் மற்றவர்களை சுகமாக்கினார்கள். Ancient Christians has healed everyone. இன்றைக்கு இருக்கிற திருச்சபை எங்கயாவது சுகம் கிடைக்குமா என்று தேடுகிறது. But today's church and people are searching for the healing, whether I can get healing here or there. அந்த மாடியில கிடைக்குமா, இந்த ஊர்ல கிடைக்குமா, அங்க கிடைக்குமா என்று ஓடுவதற்கு காரணம் என்ன? What is the reason they are running and searching for the healing and miracle, whether will I get there or this here? இன்றைக்கு இருக்கிற திருச்சபை தன்னுடைய வழியை மறந்து வேறு வழியாக சென்று கொண்டிருக்கிறது. Because the today's church is leaving its way and going in a wrong way. And ஆதி சபை சரியான வழியிலே நடந்தது. But the ancient churches were following the right route and walking on the right path. அந்த சரியான வழி என்ன? What is that correct way? தாங்கள் அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். Because they transferred the truth that they know to others. பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு நீ கற்று அறிந்ததை நீ மற்றவர்களுக்கு என்ன செய் ஒப்புவி என்று சொல்லுகிறார். And Paul teaches to Timothy that please surrender the preaching and the gospel to others. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் today how much ever the good things we learn, வாயை திறந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதில்லை. we do not open our mouth and say the gospel to others. சத்தியத்தை அநியாயமாய் மறைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Bible says that the one who does not preach the gospel and knowingly shut their mouth not saying the gospel will be punished. கிறிஸ்தவ குடும்பத்திலே சாபம் இருப்பது காரணம் என்ன? Today what is the reason there is a curse in the வியாதி இருப்பது காரணம் என்ன? in the families of Christian is வறுமை இருப்பது காரணம் என்ன? What is the reason of poverty? ஆதி சபையார் அற்புதம் செய்தார்கள். The ancient Christians did the miracles. இன்னைக்கு கிறிஸ்தவன் வெட்கம் இல்லாம எங்காவது அற்புதம் கிடைக்குமா என்று அலைந்து திரிகிறான். But today's Christians are searching for miracles without காரணம் shame. என்ன? What is the reason? ஆதி சபையாரை போல நீ நடவாததினால. Because you did not walk according to the ways of the ancient Christians. பாடுகள் மத்தியிலும் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். Though they have many struggles, they preached the gospel. இன்னைக்கு எவ்வளவு நல்ல சூழ்நிலை இருந்தும் though you have very good comforts and thing, வாயை திறப்பதில்லை. you don't open your mouth. தன் கூட இருக்கிற சகோதரனுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதில்லை. You don't even preach the near brother of yours. கூட இருக்கிற நண்பனுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதில்லை. And you do not preach the gospel of your friend. தாய் தகப்பன் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற நேசமில் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதில்லை. You don't have a love that even your parents should get into the heaven. ஆசீர்வாதம் எப்படி வரும்? How will the blessing come? வேதம் சொல்லுகிறது
அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் மேல் பூரண கிருபை இருந்தது. Amen. And in the Acts chapter 4 verse 33 says that, and with great power gave the apostles witness of resurrection of the Lord Jesus, and great grace was upon them. மார்க் 16:20 சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினால் கர்த்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். Amen. And in Mark chapter 16 verse 20 says that, and they went forth and preached everywhere, the Lord working with them and confirming the word with signs following. Amen. உம்மேல கிருபை இருக்கணும்னா, if the grace has come on upon you, உன்னுடைய கையில அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால், if a miracle should be done through your hands, வாயை திறக்கணும். you should open your mouth. பக்கத்துல வாயை திறக்கணும். See your neighbors and say, open your mouth. மற்றவர்களை நேசிக்கணும். You should love others. மற்றவர்கள் பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும். And others sins also should be forgiven. ஜன்ம பாவத்துல சிக்கி இவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, Like they have been being troubled and கர்ம struggled. பாவத்துல சிக்கி கஷ்டப்படுகிறார்களே, Struggled by their own sins and நான் ancestral sins. விடுவிக்கப்பட்ட So was being freed and being delivered, like that they also should be freed. ஆத்தும பாரம் வர வேண்டும். You should love others and you should have that concern that others should be get இயேசு freed. திரளான ஜனங்களை பார்த்து கண்ணீர் வடித்தார். That Jesus Jesus cried seeing lot of people. அறுவடையோ மிகுதி, That there are lot of people, ஆட்களோ கொஞ்சம் என்று but there are கலங்கினார். few peoples to do harvest. அன்பு பிள்ளைகளே, My beloved children, 130 கோடி ஜனங்கள் நம் தேசத்தில் இருக்கிறார்கள். there are more than 130 crores of people. பட்டணங்கள் நகரங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. The towns and cities have been keep on growing. அறுவடை மிகுதி, There is a lot of harvest. ஆட்கள் இல்லை என்று தேவன் அங்கலாய்க்கிறார். But God is worrying and crying that but people are so less. வேதம் சொல்லுகிறது, My Bible says, ஏசாயா 6:8, Isaiah chapter 6 verse 8, பின்பு யாரை நான் அனுப்புவேன், பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய உள்ள அங்கலாய்க்கிறது. The heart of God is being troubled. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, That now you should obey the Lord God. எத்தனை பேர் இனி சுவிசேஷத்தை அறிவிக்க How many of you are போகிறீர்கள்? going to preach the gospel? அப்படியே எழும்பி நிற்போம். Let us stand up. அல்லேலூயா. அப்படியே உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. அழியுதே என் ஜனம், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என் உள்ளம் உருகி உடையுதே, அழியுதே என் ஜனம், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என் உள்ளம் உருகி உடையுதே, கண்ணீர் சிந்தும் கண்களாய் என் கண்கள் மாறாதோ, கண்ணீர் சிந்தும் கண்களாய் என் கண்கள் மாறாதோ, ஆத்தும மீட்பின் தரிசனம் என் உள்ளத்தில் தோன்றாதோ, ஆத்தும மீட்பின் தரிசனம் என் உள்ளத்தில் தோன்றாதோ, அழியுதே என் ஜனம், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என் உள்ளம் உருகி உடையுதே. அன்பு பிள்ளை, உன்னை ஒப்புக்கொடு. My beloved children, surrender yourself. நம்ம வாழ போறது ஒரு கொஞ்ச நாள் We are தான். going to live for very short of time. நாம் இந்த உலகத்திலிருந்து ஒன்றுமே கொண்டு போவதில்லை. We are going to take anything, do not take anything from here. நம்மோடு வருகிறது ஒன்றே ஒன்றுதான். The thing that we are going to come with us is நாம் செய்கிற நன்மைகள், that the goodness that we do. மற்றவர்களை நேசிங்க. Love others. கிறிஸ்து உன்னை நேசித்தாரே, Jesus Christ loved அதே you, போல right? மற்றவர்களை நேசிங்க. Likewise love others. உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை இயேசு மீட்டாரே,
as Jesus had been redeemed and taken you from all the sins, மற்றவர்களுடைய பாவத்திலிருந்து மீட்படைய நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். please help others to get out of their sins and சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. please preach the gospel. ஐயா இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று பிரசங்கிங்க. Say that, sir, Jesus loves you. இயேசு நீங்கள் ஒரு பாவத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். And make them to realize that they are in a sin. இயேசு உன் பாவத்துக்காக மரித்து விட்டார், அடக்கம் பண்ணி விட்டார், அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பிரசங்கம் பண்ணுங்கள். And preach that Jesus Christ had died for you, buried and been risen again. நீங்கள் மீட்படைய ஒரே வழி கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணுங்கள். And preach that there is the only way that you can get freedom and redemption is அவரை Jesus. விசுவாசிக்கும் போது நீங்கள் நீதிமானாகிறீர்கள் என்று பிரசங்கம் பண்ணுங்கள். And preach that when you believe in Jesus and you become the righteous men. நீங்கள் நாவினாலே அறிக்கையிட்டால் நீங்கள் பரிசுத்தம் அடையலாம், தேவனுடைய பிள்ளைகளாகலாம் என்று பிரசங்கம் பண்ணுங்கள். And preach that when you confess these things and you will become the holy man and you will be saved in Christ. ஒவ்வொரு நாளும் ஒருவருக்காக அட்லீஸ்ட் ஒருவருக்காக சுவிசேஷம் சொல்ல உங்களை ஒப்புக்கொடுங்கள். Please surrender yourself for at least to say a gospel to at least one man. ஆதி சபையார் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு, தன் தேசத்தை விட்டு உலகமெங்கும் பிரயாணம் பட்டார்கள். And the ancient church and the Christians had left their own places, their land and their people and went all over the world and preached the gospel. அன்பு சகோதரியே, My beloved sister, அன்பு சகோதரனே, my beloved brother, இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் உன் முன்னாடி நிற்கிறார். in this last time God is standing before you. உன்னை பார்த்து பேசுகிறார். God is saying to you, உன்னுடைய ஊரை விட்டு நீ போக வேண்டாம். you need not go out of your land. உன்னுடைய ஜனத்தை விட்டு போக வேண்டாம். You need not go out of your உன்னுடைய people. தேசத்தை விட்டு போக வேண்டாம். You need not leave your city. அட்லீஸ்ட் உன்னுடைய குடும்பத்தாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிப்பாயா? At least will you preach the gospel to your own family? உன்னுடைய நண்பர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிப்பாயா? Will you preach the gospel to your own friends? நீ படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல உன்னுடைய சகோதரர்களுக்கு பிரசங்கிப்பாயா? Will you preach the gospel to your well known neighbors and friends which you study? முன்னாடி ஏங்கி நிற்கிறார். God is standing so எனது காரியமாக யார் செய்வான் என்று அங்கலாய்க்கிறார். and he's crying that who will go for me? கரங்களை உயர்த்தி சொல், ஆண்டவரே நான் இருக்கிறேன்ப்பா. Lift up your hands and say that, oh Lord, I am ஒரு here. நாளைக்கு ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்ல என்ன ஒப்புக்கொடுக்கிறேன். Amen. I surrender that I will tell the gospel for one கிருபையினால் என்னை மூடும் ஆண்டவரே சொல்லு. and say to God, ஆதி சபையாரை கிருபையினால் மூடினீரே. Amen. Oh Lord, you filled the grace. உம்முடைய கிருபை என்னை மூடட்டும். Let your grace fill me, Lord. என் கரங்களில் அற்புதங்கள் நடக்கட்டையா. Amen. Let the miracles happen with my hands. பிசாசுகளை துரத்து நோய்களை குணமாக்க உதவி செய்யும். God help me to do miracles and cast out the devils. கிருபை நிறைந்த வார்த்தைகளை நாவில் வையும் ஆண்டவரே. Amen. Please keep the gracious words in my tongue, Lord. என்னுடைய நாவில் உம்முடைய சுவிசேஷத்தை வையும் ஆண்டவரே. Oh Lord, keep the gospel on my tongue. நான் பேசும்போது ஜனங்கள் ரட்சிப்படைய உணர்வடைய கிருபை செய்யும். Amen. Oh Lord, help me, God, that when I speak, முதல் நான் உமக்காக வாழ ஒப்புக்கொடுக்கிறேன். ரெண்டு Lord, கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இன்று முதல் உம்முடைய பணியை செய்ய ஒப்புக்கொடுக்கிறேன். Lift up both of your hands and surrender that, oh Lord, I surrender to do your ministry. என்னால் இயன்ற வரைக்கும் நான் செய்வேன். I will do to the extent I can. ஆண்டவரே மரண பரியந்தம் என்னால் இயன்ற வரைக்கும் செய்வேன். I can do the extent I can till my death, Lord. நான் பரலோகத்துக்கு வரும்போது நான் ஒண்டியா வர மாட்டேன். When I come to heaven, I will not come என்னோட alone. கூட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வருவேன். I will bring a very big multitude with me. ஆண்டவரே அதற்காக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். Oh Lord, I surrender for that. அதற்காக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். Amen. I surrender for that. அழியுதே ஜனம் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என் உள்ளம் உருகி உடையுதே. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I would like to pray for you. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, Our Holy Father, உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னவரே, you told that you should go around the world, around the nation and preach the gospel. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்திருக்கிறார்கள். Here these people have been obeyed and surrendered to you, Lord. இன்று முதல் உம்முடைய பணியை செய்ய தீர்மானித்திருக்கிறார்கள். From today they have been declared and decided to preach the gospel. ஆதி சபையோரு கூட இருந்து அற்புத அடையாளங்களால வசனத்தை உறுதிப்படுத்தினதை போல, as you were with the ancient Christians and ancient church and done miracles and many இவர்கள் things, மூலமாய் பலத்த காரியங்களை செய்வீராக.
செய்வீராக. Amen. Please God do a great things and miracles இவர்களை நீர் பயன்படுத்துவீராக. and use these people also, Lord. இவர்கள் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். Let them be a blessing for thousands. அனுதினமும் ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டதைப் போல as people have been gathered a day to day, இவர்கள் மூலமாய் திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. and through them let the churches be உம்முடைய blessed. ராஜ்யம் பூமிக்கு வருவதாக. Amen. Let your kingdom come into this earth. உம்முடைய சித்தம் பூமி பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. As the will is being happening in your heaven, let this நீர் happen அப்படியே in your செய்யப்போவதற்காய் earth. ஸ்தோத்திரம். Thank you for doing so, Lord. நீர் அப்படியே செய்யப்போவதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for doing so. உம்முடைய ஊழியத்தை செய்ய தீர்மானித்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Amen. Please bless them who have been decided to do your ministry. இவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. Bless their families. இவர்கள் தனிப்பட்ட வாழ்வை ஆசீர்வதிங்க. Bless their personal lives. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னீரே. And you said that if someone do ministry for me, இவர்கள் இருக்கிற இடத்தில் உள்ள கனமுள்ளவர்களாய் மாற்றும். I will exalt them, Lord. Please exalt them, Lord. இந்த பட்டணத்தில் இவர்கள் கனமுள்ளவர்களாய் மாற்றும். Let them be a great man in this city. சகலவற்றிலும் இவர்கள் ஆசீர்வதித்து உயர்த்தும். Amen. Please bless them in each and every way. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. Let them be a blessed one. இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதாக. Amen. Let all the things that they do இவர்களுக்கு தீர்க்காயுசு உண்டாவதாக. Let them have a good இயேசுவின் life. நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. ஆமென். 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பணிக்கு நீங்கள் அர்ப்பணித்து இருக்கிறீர்கள். Amen. இந்த முடிவு உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. WRPM சபையின் ஆராதனை நேரங்கள்: தமிழ் ஆராதனைகள் காலை 5:30 முதல் 7:30 வரை, இரண்டாவது ஆங்கில ஆராதனை 8 முதல் 9:30 வரை, மூன்றாவது தமிழ் ஆராதனை 9:30 முதல் 11:30 வரை, நான்காவது தமிழ் ஆராதனை மாலை 6 முதல் 8 மணி வரை. எங்கள் முகவரி: WRPM சபை, உலக எழுப்புதல் ஜெப ஊழியங்கள், 5/311-4, காமராஜ் நகர், 10வது குறுக்கு தெரு, சின்ன எலசகிரி, ஒசூர் 635-126. தொடர்புக்கு 9942510703. God bless you. God bless you. God bless you.